السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே சகோதரர்களே, நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் புனிதமிக்க ரமலான் மாதத்துடைய உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிற இந்த அல்குர்ஆனை ஒன்று அல்லது இரண்டு வசனங்களை அரபியில் ஓதி அதனுடைய அர்த்தத்தை பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற அறிவை பெற்றுக்கொண்டு மவுத்து வரை அந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்று துவா செய்வார்கள். கடந்த 25 தினங்களாக நாம் 50வது அத்தியாயம் சூரத்துல் காஃபுடைய 45 வசனங்களை முழுமையாக ஓதி அதனுடைய அர்த்தத்தை பார்த்து சிறிய விளக்கத்தையும் பார்த்துருக்கிறோம். இறுதியாக பார்த்த வசனத்தில் பல ரஹ்மான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அறிவுரையில் 3வது அறிவுரையாக ஃபதக்கிர் பில் குர்ஆன் மை யகாஃபு வயீன் என்று அல்லாஹ் 45வது வசனத்துடைய இறுதி வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம் என்பதை நேற்று பார்த்தோம். என்ன அர்த்தம்? யாரெல்லாம் நான் சொல்லுகிற எச்சரிக்கையை பயந்து அந்த பயந்ததற்கு தகுந்தவாறு தங்களுடைய இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் மூலமாக கிடைக்கிற அறிவை கொண்டு நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். சொந்தமாக கற்பனை பண்ணி சொல்லக்கூடாதுங்கிற அர்த்தம் கூட இருக்குது. சொந்தமாக உனக்கு ஒரு நாலேஜ் இருக்கும், உனக்கு ஒரு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தெல்லாம் கொண்டு உள்ள புகுத்தி நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்லுகிற எந்த விஷயமாக இருந்தாலும் உனக்கு புரிஞ்சாலும் சரி, புரியலனாலும் சரி, உனக்கு அந்த விஷயத்தை நிரூபிக்க முடிஞ்சாலும் சரி, நிரூபிக்க முடியாவிட்டாலும் சரி, நான் சொல்லுவதை அப்படியே சொல்லிவிட வேண்டும் என்று வழக்கமாக சொல்லியிருந்தான். இந்த ததக்கீர் என்ற வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. அரபி இலக்கணத்தில் ததக்கீர் என்று சொன்னால் ஒன்று அந்த அல்லாஹ் சொல்லுற விஷயத்தை சொல்லுதல், அதற்கு பிறகு எந்த முறைப்படி அது இறக்கப்பட்டதோ அந்த முறைப்படியே மக்களுக்கு உச்சரிப்பு பணி கொடுத்தல், அதற்கு பிறகு அதில் இருக்கிற விளக்கத்தை அல்லாஹ் சொல்லுகிற விளக்கத்தையே சொல்லி கொடுத்தல். உதாரணமாக ஒரு குர்ஆன் வசனத்துடைய விளக்கம் இன்னொரு குர்ஆன் வசனத்தில் இருக்கும். ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்கும் போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் அதுக்கு விளக்கமாக வேறொரு வசனம் இருக்கும். இப்படித்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான் குர்ஆன். அதனால இந்த குர்ஆனை ஓதுகிற முறையை கண்டிப்பாக எல்லோரும் நன்றாக உச்சரித்து பழக வேண்டும். அது மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக நீ பார்த்தீங்கன்னா நம்ம பாத்தியா சொல்ல இன்னொன்று சொல்லிக்கிற ஒரு தகவலுக்காக நம்முடைய தமிழ் மொழியில அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ இக் இப்படி படிச்சுக்கோமே. நம்ம உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் படிச்சிருப்பீங்க. நீங்கள் ஸ்கூலில் வாத்தியார் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒன்று மற்றொன்றோடு இணைந்து அந்த எழுத்துக்களை கூட்டுகிற முறை எல்லா மொழியிலையும் அது இருக்குது. இந்த ஆ எத்தனை எழுத்து இருக்குது? நம்ம தமிழில் 12 இருக்குல்ல. ஆனால் அரபியில் உயிரெழுத்துக்கள் 8 தான் இருக்கும். ஆ இருக்கும், ஆ இருக்கும், இ இருக்கும், ஈ இருக்கும், ஊ இருக்கும், ஊ இருக்கும், ஏ இருக்காது, ஏ இருக்காது. நல்லா பாருங்க, ஏன் சொல்லணும். ஓ இருக்காது, ஓ இருக்காது. இந்த சவுண்டில் அரபி எழுத்துடைய ஓசை வரவே வராது. ஆனால் பாத்தியா சூரா ஓதுகிற பெரும்பாலான ஆளுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அல்லாஹ் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்னு அல்லாஹ் சொல்றது இருப்பாங்க, ஈ இருப்பாங்க. பெரும்பாலும் ஓதுறது பார்த்தீங்கன்னா ஏ ஓதுவாங்க. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்டு பாருங்க. பல பேர் ஓதும் போது நீங்கள் கவனமாக கேளுங்க. இந்த விஷயத்தை அப்படி இருந்தால் திருப்பி கொடுங்க சார்.
எகுதினா கிடையாது, இகுதினா ஈ இருக்காங்க. ஏங்கிற அந்த ஓசையே அரபியில் கிடையாது. அதே மாதிரி ஏங்கிற அந்த எழுத்தும் வந்து அரபியில் கிடையாது. அது மாதிரி ஓ அது கிடையாது, ஓ அதுவும் கிடையாது. எகுதி பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு பாத்தியால பார்த்தீங்கன்னா உலத்தாண்டின்னு ஓதுவாங்க. ரொம்ப பேர் என்ன ஓதுவாங்க, ஏன்னா அப்படியே ப்ராக்டிஸ் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. பெரும்பாலும் நம்ம அதை செயல்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா கையில் மகந்தூர் அலையும் உலத்தாண்டின்னு ஓதுவாங்க. உலத்தாண்டின்னு வளத்தாண்டின்னு ஒரு வா இருக்காங்க. வாக்கு வந்து ஜபர் இருக்குது, மேல்கோடு இருக்குது. என்ன ஓதணும், வளத்தாளின். பாருங்க, இந்த குரான் வந்து பாத்தியா சூரா என்பது மிக முக்கியமான ஒரு சூறா, தொலை முக்கியமான ஓதையாக சொல்றாங்க. ஓத தெரியாதவர்கள் பிரச்சனை இல்லை. அந்த ஓதத்துக்கு அந்த இதிலே பாருங்க 2 இடங்கள்ல வந்து பெரும்பாலும் மிஸ்டேக் பண்ணுவாங்க இந்த ஓதக்கூடியவர்கள். அந்த ஓதக்கூடியவர்கள் கவனமாக பார்த்துக்கணும். இதுக்கு பிறகு வச்சாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குரானை ஓதி பழகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஓதிக்கிட்டே இருக்குல்ல, அல்குராமி ராணிக்கல் கிதாபுலாரை தர்பீஹி முதலில் முத்தகி, இப்படி அவங்க வந்து எந்த அளவுக்கு மூச்சு வருகிறதோ அது ஓதிடணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா மூச்சு நிப்பாட்டிட்டு திருப்பி பேக்கிலேருந்து 2 வார்த்தை எடுத்துக்குவாங்க. அது தவறாயிடும். உதாரணமாக பாருங்க, அல்குராமி ராணிக்கல் கிதாபுலாரை தர்பீஹி நிப்பாட்டியா திருப்பி லாரை தர்பீஹி முதலில் அப்படி எடுக்கக்கூடாது. அது மாதிரி சில பேர் பண்ணி செலுத்த வச்சுக்கிறாங்க. எப்படி ப்ராக்டிஸ் ஏன்னாக்கா என்ன காரணம் சொன்னாக்கா, சின்ன பிள்ளைகளை ஓதும்போது அந்த முன்னால் உள்ள வார்த்தை எடுத்தால் தான் பின்னால் உள்ள வார்த்தை வரும் அவங்களுக்கு. அப்படியே ட்ரைனிங் எடுத்துட்டு மண்டல பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. முதல் நாள் சில பேர் ஓதுறாங்க. இந்த 22 பதிவு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களாம் வந்து ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஒரு சமயம் ரமணான் முடிந்த பிறகு ஓதுகிற முறையை வந்து அவங்க ப்ராக்டிஸ் எடுக்கணும். முக்கியமாக நிறைய பேர்கள் வந்து இந்த இதெல்லாம் கிடையாது. எங்கே உங்களுக்கு மூச்சு நிப்பாட்டுதோ நிப்பாட்டாலே அடுத்த வார்த்தை எடுக்க வேண்டியதுதான். புரியுதா? ஏன்னாக்கா 2 முறை குரான் அந்த வசனம் வர மாதிரி ஆகிடும். போகிறோம் ஒரு வார்த்தை திருப்பி நம்ம ஓதணும்னாக்கா 2 முறை வர மாதிரி ஆகிடாது. அதான் சொல்லிட்டு ஒரு முறை சொல்றாங்க, ஒரு முறை தான் நம்ம ஓதணும். எந்த வார்த்தை அது எங்கே மூச்சு நிப்பாட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லாதான். எங்கே உங்களுக்கு வந்து நுண்கட்டு பிடிக்குதோ அது வரைக்கும் நிப்பாட்டு அடுத்த வார்த்தை எடுத்துக்கணும். அது மாதிரி ப்ராக்டிஸ் எடுக்கணும். அதுக்கு பிறகு என்னன்னு சொன்னாக்கா இந்த ஓதுகிற விஷயத்த வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்து நம்ம அதை வந்து அசோசராசன் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த அடிப்படையில் ஓதுவதற்கு பழகிக்கொண்டு அடுத்த ஸ்டெப்பை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்த ஸ்டெப் என்னது, இந்த குரானை வந்து இறங்கும் பொழுது ரசூலுல்லாஹி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஓசை இருக்குல்ல, அல்லாஹ் அந்த ஓசையை யாரும் கொடுக்காம முதல்ல டைரக்டாக அல்லாஹ்வுடைய ஓசையை ரூஹுல் அமீன் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஓசையை அல்லாஹ் முதல்ல பதிவு செய்தார். யாருக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எல்லா நபிமார்களுக்கும் போயிருந்தான். உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு உலகம் முழுவதும் தூதர்கள் எல்லாம் அனுப்பி வச்சாங்க. எல்லாருக்குமே ரூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதாவது நம்ம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக தான் அந்த ஓசையை கொடுத்தோம். அந்த ஓசையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிவு செஞ்சாங்க. பதிவு செஞ்சது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதுதான் அல்லாஹ் பதிவு செய்யறான். இந்த 69 வசனத்தை சொல்றான், இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், நிச்சயமாக இந்த வார்த்தைகள் என்பது கவுலு ரசூலின் கரீம், சங்கை மிக்க மதிப்பிற்குரிய அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிற அந்த ரூஹுல் அமீன் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீலுடைய வார்த்தை என்று சொல்லுகிறார். இந்த வசனம் மூலமாக வழிகட்ட குறிப்புகள் பேர் போனாங்க. ஒரு காலத்துல 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு காலத்துல சரியா விளங்காத சில மார்க்க அறிவியலிகள் இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு இது ஜிப்ரீலுடைய வார்த்தை தான், இது குரான் வந்து இறக்கப்படவில்லை, படைக்கப்பட்டது இப்படிலாம் சொல்லி நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணி புத்தகம் எடுத்து வச்சுக்காங்க. இன்றைக்கு இருக்கிறது. சரியா? இப்ப அல்லாஹ் சொல்வது என்ன? ரூஹுல் அமீன் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவங்க பேர் ரூஹு தான். அந்த ரூஹுக்கு நான் அவர்களுக்கு அந்த ஓசையை கொடுத்தேன். அந்த ஓசையை கொண்டு வந்து எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்துல நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். அந்த வசனத்தில் எப்படி அந்த பதிவு எப்படி பண்ணாங்க அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாக்கா, அல்லாஹ்விடமிருந்து ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்துல சொன்ன மாத்திரத்தை பதிவு செய்கிற மாதிரி சட்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி இருக்குதான். ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் சொன்ன மாத்திரத்திலேயே வீட்டுக்குள்ள வந்து பதிவாகிற மாதிரி மறைக்கவே மறைக்காது.
நம்ம அடிக்கிறது வருமே இல்லையா, பலா தல்சா சனுபரிவுக்க பலா தல்சா, நான் உனக்கு ஓதி கொடுப்பேன், நீ எப்பயுமே மறக்க மாட்டீங்க அப்படின்னு நல்லா சொல்லி கொடுக்குறோம். அப்ப மறக்காத ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்து இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த குர்ஆனுக்கு. ஏன்னு சொன்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உலகம் எவ்வளவு கோடி ஆண்டுகள் வாழணும்னு தெரியாது, நமக்கு எப்ப அது அழிப்பான்னு தெரியாது. அது வரைக்குமே இந்த குர்ஆன் போய் கொண்டே இருக்கும். எல்லாத்தையும் உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷங்கிட்டையுமே உலகம் அழிகின்றவரை இந்த விஷயம் போய்கொண்டே இருப்பதனால இந்த செட்டப்பை அல்லாஹ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணி வைத்திருக்கார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், ஒமா ஹுவ கவிலி ஷாயிர், நீ பேசுகிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அதை பார்த்தா வந்து கவிஞருடைய சொல்றது மாதிரி இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டு ரொம்ப பேருக்கு இது தெரியாது. ஷாயிர்னு சொன்னாங்க கவிதை எழுதுறாங்கல்ல, கவிதைன்னா என்ன, எதுகை மொழின்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கணத்துல. தமிழ் ஆசிரியர்லாம் இருப்பீங்க சில பேர் பார்த்துங்க. எதுகை மொழின்னு சொன்னாது மேலே ஒரு வார்த்தை இருக்கும் ஒரு சவுண்டு, கீழே ஒரு வார்த்தை வைக்கிற சவுண்டு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். உதாரணம் பாருங்க, வஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா. ஆஹான்னு வருதா உதாரணம். இதே மாதிரி நிறைய வசனங்கள் மாதிரி மேலே உள்ள அந்த சவுண்டுக்கு ஒரு மாதிரி கீழே வரும். அது மாதிரி தான் அந்த நடைமுறையில் கவிஞரை எழுதி கொண்டு இருந்தாங்க. இப்போ கூட கவிஞர் புலவர்களாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஓசைக்கு தகுந்த மாதிரி இருக்கிறாங்க. மேலே ஒரு ஓசை கீழே ஒரு ஓசை கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த கட்டு கரெக்டாக வரும் அந்த மியூசிக் வர்றதுக்கு. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கவிதை மாதிரி இருக்காது, ஆனால் கவிதை கிடையாது. உனக்கு ஏற்கனவே சில புத்தகங்களை படிச்சிருப்ப, அந்த கவிஞர்களுடைய சொல்ற மாதிரி உனக்கு தெரியாது, அது கவிஞர்கள் சொல்ல கிடையாது. இது யாரு அப்படி சொல்ல வமா கவனி சாயும் கலீலம்மா. இந்த விஷயத்துல உங்களுக்கு பெரும்பாலான பேர்களுக்கு வந்து நம்பிக்கை வர மாட்டேங்குது. என்ன அப்பயே சொல்றாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலேயே நான் கவிஞருடைய சொல்லுன்னு சொல்றேன், நம்ப மாட்டேங்கிற. அதுக்கப்புறம் என்ன சொல்றான், வராதி கவனி காகின். காகின்னு சொன்னா ஜோசியக்காரங்க இருப்பாங்க அந்த காலத்துல. இப்போ இருக்கிறாங்கல்ல அந்த காலத்து ஜோசிக்காரன் பக்கா ஜோசிக்காரன். எனக்கு கரெக்டாக வந்து அன்றைக்கு வந்து படித்து வச்சிருந்தேன் அந்த விண்கலைகளை பற்றி. விண்கலைகளில் வந்து எத்தனை அந்த இது இருக்குது, அது 12 நட்சத்திரங்கள் இருக்குது, எங்கேருந்து செய்தி வருது, சைத்தான் எப்படி ஒட்டு கேட்கிறார்கள், ஒட்டு கேட்ட விஷயத்தை ஜோசியக்காரர்கள் வந்து எப்படி அந்த சைத்தான் போடுறான், அதுக்காக அல்லாஹ் வந்து எப்படி விரட்டி அடிக்கிறான், இதெல்லாம் பெரிதாக குரான்ல இருக்குது. இந்த லைலத்துல் கத்ர்னு சொல்ல முடியாத இரவு நேரங்களில் இந்த 10 நாளில் ஒற்றைப்படை இரவுகளையோ இரட்டைப்படை இரவுகளையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கட்டளைகளை இறக்குகிறான். அந்த கட்டளை இறக்குற நேரத்தில் சில சைத்தான்கள் ஒட்டு கேட்பார்கள், அல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. குரான் வசனங்களாக இருக்குது, நிறைய வசனங்கள் இருக்குது. அப்படி ஒட்டு கேட்கும் போது அல்லாஹ் வந்து நட்சத்திரத்தை கொண்டு அடிப்பான்னு சொல்லி வருது, குரான் வசனம் வருது. இந்த பாயிண்ட் தான் ஜோசியக்காரங்களுக்கு சில பாயிண்ட் வந்துடும். அதில் ஜோசியக்காரங்கள் உள்ளத்தில் சைத்தான் என்ன பண்ணுவான், இது மாதிரி ஒரு ஊரில் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு 2 அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அதை வந்து மக்கள் மத்தியில் அந்த ஜோசியக்காரன் மனசில் போட்டு அவன் சொல்றது படிச்சிரு சில பேர்களுக்கு. அந்த ஜோசியக்காரனை வச்சு நினைச்சிருவாங்க, அதை வந்து மறுபடியும் வாங்கி விட்டு ஜோசியக்காரன் அது ஒரு படிப்பெல்லாம் போயிருக்கு, ஜோசிய கடைன்னு சொல்லி படிப்பெல்லாம் போயிருக்கு இல்லையா. இது அந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது தான், ரசூலா காலத்தில் இருந்தது. இந்த குர்ஆனை படிக்கும் போது சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா முன்னால் நடக்கிற விஷயங்கள், பின்னால் நடக்கிற விஷயங்கள், இறந்த கால விஷயங்கள், நிகழ்கால விஷயங்கள், வருங்கால விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருப்போம். ஏற்கனவே நடந்த விஷயங்கள், இது இப்படி நடக்க போகிற விஷயங்கள் சொல்ல பார்த்தாக்க ஜோசியக்காரன் நினைக்கிறீங்க எப்படி அர்த்தம். நீ நினைக்கிறப்ப நான் வருங்காலத்தை சொல்றாரு இவரு, நிகழ்காலத்தை சொல்றாரு இவரு, கடந்த காலத்தை சொல்றாரு. அப்ப ஜோசியக்காரன் சொல்லா அது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சொல்றான் கலையிலாம் மாத்ததற்கு இந்த விஷயத்தை கூட கொஞ்சம் பேர் தான் வந்து நினைவுபடுத்திக் கொள்கிறீர்கள். தன்சீலும் ரப்பில் ஆலமீன், இது ஒண்ணுமே கிடையாது. ஜோசியக்காரன் பேச்சு கிடையாது, அதே மாதிரி கவிஞருடைய சொல்லு கிடையாது. ரூபுல் அமீன் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீலுக்கு அனுப்பியிருக்கிறேன். தன்சீலும் ரப்பில் ஆலமீன், இது அகில உலகங்களை படைத்து வளர்த்து கண்காணிக்கிற அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்டது அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றான், வலவு தக்கவ்வல் அலைனா பாதல் அக்காவில், நான் சொல்லுகிற இந்த விஷயத்தை நான் சொல்லுகிற மாதிரி உனக்கு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறேன். அந்த பதிவு செஞ்ச அந்த விஷயத்தை நீ வந்து கரெக்டாக மக்கள் மத்தியில் சொல்லாம, நீ உள்ள வந்து உனக்கு பதிவாகி இருக்கிற விஷயத்தை அப்படியே சொல்லிட்டு உனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதை சொல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை ஏதாவது நீ ஆட் பண்ணியிருந்தாக்கா அதை சேர்த்துன்னு சொன்னீங்கா, தக்கவால் அலைனா பாதல் அக்காவை அகதனா மென்றும் இல்லை, நான் பலமாக உன்னை பிடித்து விடுவேன் சொல்ல வச்சிருக்கிறாங்க. ரசூலுக்கே தான் எச்சரிக்கை.
ஏதாவது ஒன்று கையில் மடியில் போட்டு இல்லாத பொருளாத சொல்லி இதை சொன்னால் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா, அது அது வந்து உன் மனசுக்கு செட் ஆக மாட்டேங்குதா, அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. சொன்னது அப்படியே சொல்லிடணும். உனக்கு உள்ள சந்தேகத்தெல்லாம் வச்சுக்கொண்டு இங்கே வந்து என்ன செய்யக்கூடாது, கையில் மடியில் போடக்கூடாது. பல இடங்கள் எல்லாம் பயிர் செய்யலாம். பல தக்குள்ள மீன் முன்கறி சந்தேகப்படுபவர்களை நீ இருக்கக்கூடாது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து தயார் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் சொல்கிறான். அப்படி ஒருவேளை நீ சொல்லியிருக்கா, நான் வந்து உன்னுடைய என்ன செஞ்சிருவேன், அந்த பலமாக உன்னை பிடித்து விடுவேன். சும்ம கத்தாண்டாம் என்று வக்கீல், நாடி நரம்புகளை கருத்து விடுவேன். வக்கீல் சொன்னாங்க என்னது, கையில் பலமாக பிடித்து அந்த கையில் ஓடுகிற நாடி நரம்புகளை தருத்தி விடுவேன், இயங்க விடாமல் பண்ணி விடுவேன். ரசூலுல்லாஹ் பாருங்க, குர்ஆன்ல அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் வைத்திருக்கிறாங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. மில்லி அளவு கூட யாருமே உலக அளவில் மாற்ற முடியாத அளவிற்கு அது சொல் பிரயோகம், கருப்பு பிரயோகம், அதோடைய கோம்புகள், அதோடைய அர்த்தங்கள் யாராலுமே சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள விஷயங்கள் இருப்பதால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் பண்ணுறாங்க. அப்படி ஏதாவது நீ பண்ணினாக்கா ஸ்ட்ராங்காக பிடிச்சி நரம்பு தரிச்சிருவேன். அதுக்கு பிறகு பமாமின்கும் என் அகதில் நான் ஆதிஞ்சேன். இதை தடுப்பவர்கள் உலகில் யாராக இருந்தாலும் தடுக்க முடியாதுன்னு அர்த்தம் இருக்கு. உலகத்துல எல்லா மனுஷங்களையும் சேர்த்து நான் உனக்கு தண்டனை கொண்டு சொன்னாக்கா அந்த தண்டனையை யாராலும் தடுக்க முடியாது, ஜாக்கிரதையா இருந்துங்க அப்படின்னு சொல்லி நல்லா சொல்ல அடுத்தாயத்துல இப்போ இன்னும் தடுக்கிறதும் முத்தக்கி யாரெல்லாம் இந்த குர்ஆனை அதை அப்படியே ஓதி படித்து விளங்கி சிந்தித்து பார்த்து எனக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு இது எப்படி இருக்குது, இதுதான் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, திக்கராக இருக்கிறது, பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய சப்ஜெக்டாக இருக்கிறது, அதை குறித்து நினைச்சு கொண்டிருக்கிற சப்ஜெக்டாக. எந்த விஷயமா தான் நாங்கள் போகணும் அர்த்தம். இந்த தவிக்கிறதுக்கு அது அர்த்தம், எந்த விஷயம் நமக்கு தேவைப்பட்டாலும் புராணங்களை தான் போகணும். நம்ம வாழ்நாளில் நடைமுறைப்படுத்துகிற எந்த விஷயமா இருந்தாலும் புராணங்களை தான் போகணும். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை பார்க்க வேண்டாம், புராணங்களை தான், வேறு வழியே கிடையாது. ஆனால் இந்த நடைமுறைகள் வந்து மிகவும் குறைவாக நம்மளிடத்துல இருக்கிறது. நம்ம என்னென்ன ஒரு பிரச்சனை ஆயுள் சட்டை போயிடணும்னு போனதான் இங்கே பிரச்சனைக்கு. இங்கே வந்து பல காலங்களாக ஆரம்பத்திலேருந்து நம்ம டைரெக்டாக ஒவ்வொரு மனிதர்களும் டைரெக்டாக சென்று அதை விளங்க முடியும் ஈஸின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறோம். அதை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த சமுதாயத்தை வந்து திருப்பப்பட்டிருக்கிறாங்க. அதனால பொதுமக்கள் வந்து அந்த விழிப்புணர்வு இல்லை. அதனால நம்மளால இதை புரிஞ்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. வேறு நம்மளால இதை புரிஞ்சிக்க முடியாது. அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, சொல்லிட்டு போனாங்கல்ல, அந்த பாயிண்ட்டை தான் இன்னைக்கு நிறைய ஆளுநர் சார் பேர் எடுத்துக்கொண்டு குரு பேசியம் வந்தது. அடிக்கிறது பேச வேண்டியா இந்த குரு பேசியே வந்ததுன்னு சொன்னாங்க. யாரை சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்க இவர் சொன்னால் சரியாக இருந்து போயிட்டே இருக்காங்களா, அதை வந்து வழியில் தான் இருக்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த லைலத்துல் கத்ரை பற்றி நேராக வசனம் நேர ஹதீஸை கேட்டியா, இறுதி பத்தில் ஒற்றைப்படைகளோடு கேட்டுக்கொள்ளுங்கள். லைஃபான ஹதீஸில் இரட்டைப்படைகளோடு இருக்குது. சில லைஃபான ஹதீஸ்களில் இரட்டைப்படைகளோடு கேட்டுக்கொள்ளணும் இருக்குது. சரி நம்ம என்ன செய்கிறோம், 10 நாட்கள் நம்ம வந்து லைலத்துல் கத்ரை என்ன செய்கிறோம், நம்ம வந்து அல்லாட்ட வந்து துவா செஞ்சு நம்ம வந்து துவா செஞ்சுட்டு இருக்கிறோம். அது கரெக்டாக இருக்குது. திடீர்னு ஒரு நாளை மாத்திரம் ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு கொண்டாட ஆரம்பிச்சுருவாங்க இல்லையா, ஆரம்ப காலம் தான் இன்னைக்கு வேலை நடத்துவாங்க. காரணம் என்ன, சும்மா உதாரணத்தை சொல்கிறோம், அதை புரியப்படுது. உதாரணம் என்னது, சரி 27ஆம் கிழமை அன்றைக்கு தான் லைலத்துல் கத்ர்னு யாருமே சொல்லலை, அல்லாஹ் சொல்லலை, ரசூலுல்லாஹ் சொல்லலை இல்லை. ஆனால் சமுதாயத்தில் நாங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தோம், 27 தான் வந்து லைலத்துல் கத்ர் இவங்களாம் முடிவு பண்ணி அது ஒரு பாடமாக படித்து கொடுத்து ஒரு 1000 வருட காலமாக அந்த பாடத்தை படித்து வரக்கூடிய ஆளுநர் என்ன வேண்டாம் கட்சி வைக்கும். அது மாற்ற முடியாத சடங்கு ஆகிட்டா இன்னைக்கு. அதனால கூட்டம் அதிகமாக இருக்குதுங்க. பெண்கள் கூட்டம், ஆண்கள் கூட்டம் ஏன் போகுதுன்னு சொன்னாக்கா அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுனாங்க இல்லையா. காரணம் இதை அதான் சொல்கிறீங்க என்னன்னாக்கா நமக்கு வந்து தெளிவான எல்லா விஷயங்களும் புரிந்து கொள்கிற மாதிரி இருக்குது. நம்மளே நேராக போய் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம போகலை. நம்ம என்ன சொல்லிக்கிறோம், நல்லா தான் இருக்குது, இதெல்லாம் பேசிட்டீங்க, ஒரு நாள் தான் போயிட்டு போகுது, சாப்பாடு தரை சாப்பிட்டு போவோம், நல்லது தானே, இல்லைன்னா 27 இருக்குதான் செய்யுது. நம்மளே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு டபுள் கேம் ஆடிக்கிட்டு 3 கேம் ஆடிக்கிட்டு அதுவும் சரிதான் இதுவும் சரிதான் அப்படி எப்படி வாழவே இல்லை. இதெல்லாம் கூடவே நமக்கு வந்து அல்லாஹ்வுக்கு தெளிவான ஞானத்தை வந்து குர்ஆன் மூலமாக கொடுத்துருக்கிறான். அந்த குர்ஆனில் வந்து கொஞ்சம் கூட அதாவது நடைமுறை பிறனாமல் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதெல்லாம் தெளிவாக இன்றைக்கு இருக்குது. எந்த தடங்களும் கிடையாது. எல்லா விதமான டெக்னாலஜியும் இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கு ஓதுகிற முறை வந்து மதரசாக்கு வந்தால் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பேசிக்க சொல்கிறேன், அந்த அளவுக்கு இன்றைக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறேன். அல்லாஹ் வந்து ஆளுநர் ஏற்படுத்திருக்கான்.
இந்த மகரஜ் எப்படி வருகிறது, எப்படி ஓத வேண்டும். சுகாதாரம்னா இன்னைக்கு பாகிஸ்தானில் ஒரு ஆப் நான் பார்க்குறேன். இந்த சின்ன பிள்ளைகள் ஏஐ டெக்னாலஜி வந்து ஒரு பொம்மையை வச்சு சொல்லி கொடுக்குறான். ஏஐ டெக்னாலஜியில் எங்கேருந்து பா எங்கேருந்து வருது, தா எங்கேருந்து வருது, தா எங்கேருந்து வருது, அந்த பிள்ளைங்களுக்கு ஓதுகிற மாதிரி சொல்லி கொடுக்கும். அந்த அளவு நல்ல ஆளுநர் ஏற்படுத்துகிறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து தெளிவாக இருக்கிறது. அப்போ எந்த விதமான மாற்று கருத்து இல்லாமல் இந்த குரானை அல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு செல்கிறான். இது எல்லா மக்களும் புரிய வேண்டும் என்பதற்காக அதை புரிந்து கொண்டு செயல்பட்டால்தான் நம்ம முத்தக்கின்களாக வருவோம் என்றெல்லாம் சொல்றாங்க. இன்னும் கூட மதிக்கிறது முத்தக்கின்னா அல்லாஹ்வுக்கு அஞ்சு வாழ்பவர்களுக்காக இதுல திக்கர் இருக்கிறது. இந்நாள் நாளமும் அன்னமென்றும் முக்கருது. நமக்கு நல்லா தெரியும், ரொம்ப பேருக்கு இதை வந்து பயன்படுத்துவார்கள். நல்லா சொல்றாங்க, ரொம்ப பேர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு தான் இருப்பாங்க. அது நமக்கு நல்லா தெரியும். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் சொல்றது செய்யின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அதனால இந்த செய்தியை கேட்கின்ற சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, இந்த முயற்சியை எடுக்க ஆரம்பிங்க. அல்ல துவா செய்யுங்க எல்லாரும். எனக்கு இந்த குரானை புரிகிற ஒரு ஆற்றலை தாயாரா, விளங்குகிற ஆற்றலை புரியாரமானே. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஓதி இருக்கிறேன், அந்த ஓதுகிற விஷயத்தை கூட சரியாக ஓதுகிற ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைங்க பெரிய நல்லா துவா செய்யுங்க. வளரமாக கண்டிப்பாக தருவான். வயசுலாம் இதுக்கு மேட்டனே கிடையாது. அதான் நாளினால் எத்தனை வயசுல வேணாலும் இந்த குரானை ஞானத்தெல்லாம் கொடுப்போம். பல பேர் உதாரணமாக சொல்ல முடியும். இப்போ கேரளாவில் சுரையா என்ற அந்த பெண்மணி 60 வயசு சத்து வந்தாங்க. இன்றைக்கு வந்து குரான் முழுவதும் அந்த பிரச்சாரம் பண்ணி போவாங்க இல்லையா? காரணம் என்னன்னு சொன்னாங்க, இந்த வயசுல தடை கிடையாது. எவ்வளோ பேர் இன்னைக்கு விசாரத்துக்கு வந்தவர்கள் நிறைய பேர் வந்து பல வயசுக்கு மேலே கூட குரானை அழகாக ஓதி விளக்கம் தெரிந்து கொண்டு அவர்கள் மக்களுக்கு சொல்லுகிற வாய்ப்பெல்லாம் நல்லா கொடுக்க தான் செய்யணும். அதையெல்லாம் புரிந்து கொண்டிருச்சாலாம் நமக்கு வந்து எந்த குறையும் இல்லை. நல்லா அழகாக வைத்திருக்கிறான், நல்ல இடத்துல திறக்க வைத்திருக்கிறான், அழகான வாய்ப்பு தந்திருக்கிறான். அதை பயன்படுத்தி கொண்டு நாம் அனைவரும் வாழ வேண்டும். குரானுக்குள்ள அதிகமாக அங்கே உள்ள போய் அதை சரியான அறிவை பெற வேண்டும் என்று வாசித்து கொள்வோம். இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது, நாளைக்கு தான் பார்ப்போம். வழக்கமா இந்த குரானை முழுமையாக நாம் வந்து ஓதி படித்து விளங்கி பொருளை உணர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை எனக்கு இந்த குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உலகத்தில் அனைவருக்கும் அருள்வானாங்க. காக்கிறதாக அஸ்ஸலாமு அலைக்கும்.